என்ன ஆண்டி, நம்ம நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்கு. அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டோம்னு நினைச்சா இந்த பிரச்சனை என்னமோ வேற மாதிரி போயிட்டு இருக்கு. தூக்காதே தூக்காதே, கையில வேலையை விட்டு தூக்காதே. இது எப்படி நடந்துச்சு? கேவலம் அவ ஒருத்திக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒட்டுமொத்த நர்ஸும் ரோட்ல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஆண்டி, சோஷியல் நெட்வொர்க்ல இவளுக்காக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இத்தனை பேர் சப்போர்ட் பண்ற ஒரு பொண்ணு எப்படி தப்பானவளா இருப்பான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிச்சுவேஷன் நமக்கு எதிரா திரும்பிட்டு இருக்கு. ஆமா ஆண்டி, இப்படியே போச்சுன்னா நம்ம பண்ண எல்லாமே சொதப்பிடும். நம்ம அந்த கையில பத்தி தப்பு தப்பா ஸ்ப்ரெட் பண்ற வீடியோ வைரல் ஆகுற வரைக்கும் தான் அந்த கையிலுக்கு பிரச்சனை. ஆனா இத்தனை பேர் சேர்ந்து அந்த கையில் ஒருத்திக்காக வேலையை நிறுத்தி போராட்டம் பண்ற வீடியோ வைரல் ஆச்சுன்னா அது அவளுக்கு சாதகமாவும் நமக்கு பிரச்சனையாவும் மாறிடும். பாருங்க, இந்த கையில் நல்லவன்னு நம்புறதுக்கு அது ஒரு வாய்ப்பாவே அமைஞ்சிடும். அந்த கையில் தப்பானவனு பேசினவங்க எல்லாருமே அப்புறம் அவன் நல்லவனு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நம்ம விடக்கூடாது ஆண்டி. அப்படி நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். அந்த கையில் ஏதோ பிளான் பண்ணிருப்பா. ஆனா அவ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து அவளை தப்பிக்க விட மாட்டேன். ஏதாவது பண்ணி அவளை தடுத்தே ஆகணும். இதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி மொத்தமா இந்த கூட்டத்தையே கலைக்கணும். சிவசங்கரி மேடம். ஹலோ. என்ன கௌதம், பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு? ஆமா மேடம், நானே இந்த பிரச்சனையை எப்படி எதிர்பார்க்கல. நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது. சோஷியல் நெட்வொர்க் ஃபுல்லா கையிலுக்கும் உங்களுக்கும் இல்லீகல் கான்டாக்ட் இருக்குன்னு எவ்வளவு சீக்கிரமா பரவச்சோ அதே மாதிரி இப்ப இந்த நர்ஸுங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்றது சோஷியல் நெட்வொர்க்ல தீயா பரவிக்கிட்டு இருக்கு. மீடியா, பிரஸ்ன்னு எல்லாமே கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போனா நாம செட்டப் பண்ணி வச்சு எல்லாமே உடைஞ்சிடுமே கௌதம். அதான் மேடம் எனக்கும் கடுப்பா இருக்கு. இந்த போராட்டத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாம தான் தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் நீங்க கரெக்டா எனக்கு கால் பண்ணீங்க. இப்படி நர்ஸ் எல்லாம் சேர்ந்து கையலுக்காக போராட்டம் பண்றது கண்டினியூ ஆச்சுன்னா கையல் நல்லவன்னு இந்த ஊர் உலகம் நம்ப ஆரம்பிச்சிடும். அப்படி விடக்கூடாது கௌதம். ரொம்ப கஷ்டப்பட்டு அவ பேரை கெடுத்து வச்சிருக்கோம். அவ்வளோ ஈஸியா கையல் நல்லவங்கிற பேரை வாங்கிடவே கூடாது. அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஆமா மேடம், முதல்ல இந்த போராட்டத்தை நிப்பாட்டணும். இல்லனா கையலுக்காக இத்தனை நர்ஸ் நிக்கிறாங்களேன்னு சோஷியல் நெட்வொர்க்ல பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் கையல் மேல ஒரு அனுதாபம் வரும். அதுக்கப்புறம் இந்த ஊர் உலகத்துக்கு கையல் ரொம்ப நல்லவளா தெரிய ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் அவ கூட இல்லீகல் கான்டாக்ட்ல இருக்குன்னு சொன்னா தப்பானவன் ஆயிடுவேன். அப்படி மட்டும் நடக்கவே கூடாது மேடம். சரி கௌதம், நெகட்டிவா பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போராட்டத்தை எப்படி கலைக்க போறீங்க? மேடம் சத்தியமா சொல்றேன், இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் தோணல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க, உடனடியா நான் அதை செஞ்சிடறேன். கௌதம், லைன்ல இருக்கீங்களா? எஸ் மேடம், சொல்லுங்க. இந்த போராட்டத்தை கலைச்சு வேற பக்கம் திசை திருப்பறதுக்கு என்கிட்ட இப்போதைக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. சொல்லுங்க மேடம். ஓகே மேடம், சம் ஐடியா மேடம். நான் இது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றேன். சூப்பர். ஓகே. போராடுவோம் போராடுவோம், கையிலுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். ஏன் இப்படி பண்றீங்க? எந்திரிங்க. அன்பு, அந்த கமெண்ட்ஸ் பாரு.
ஒரு பொண்ணுக்காக இத்தனை பேர் போராடுறாங்கன்னா அப்ப அந்த பொண்ணு மேல தப்பு இருக்காதுன்னு தான் தோணுதுன்னு போட்டிருக்காங்க. அண்ணே அம்மா பாத்தீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அக்காவுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பாசிட்டிவ் கமெண்ட் வந்துட்டு இருக்கு. டேய், எவன்லாம் கையில பத்தி தப்பா பேசினானோ அவனுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்றான். ஒருத்தனையும் விடாத. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கையில எந்த தப்பும் பண்ணலன்னு. எல்லாரும் போன்லயும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து கத்திட்டு போனானே அந்த ஹவுஸ் ஓனர் பையன், அவனுக்கு அனுப்புடா. சரிண்ணே. அண்ணே, ஆல்ரெடி எல்லாரும் இத பார்த்து தானே இருப்பாங்க. ஆ. என்னங்க, நம்ம பொண்ணு மேல விழுந்த பழிய போக்குறதுக்கு ஒரு வழி கிடைச்சிராதான்னு நாங்க எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த கடவுளோட அருளோ இல்ல உங்களோட ஆசீர்வாதமோ தெரியல. இப்போ நம்ம பொண்ணுக்காக நம்ம பொண்ணு ஸ்தானத்துல இருக்கிற சக்தி மூலமா கையில இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த ஒரு வழி கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க. நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையால எந்த தப்புமே செய்யாத நம்ம பொண்ணு மேல அபாண்டமா ஒரு பழி விழுந்துருச்சு. அந்த சிவசங்கரி அம்மாவோட சதி திட்டத்தால அவங்க பரப்புன பொய்யான செய்திய உண்மைன்னு நம்பி நம்ம பொண்ணு எல்லாரும் தப்பா நினைக்க ஆரம்பிச்சு, அதனால கையலும் நம்ம குடும்பமும் எவ்வளவு கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பொண்ணு மனசுக்குள்ளேயே இந்த பிரச்சனைய போட்டு புழுங்கிக்கிட்டு நரக வேதனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அவ மேல விழுந்த கரைய தொடைக்க முடியாம அவளோட கலங்கத்தை போக்க ஒரு வழி கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த எங்களுக்கு இப்போ கையலுக்காக ஹாஸ்பிட்டல்ல சக்தி நடத்திக்கிட்டு இருக்கிற போராட்டம் ஒரு நம்பிக்கையையும் நிம்மதியையும் கொடுத்துருக்குங்க. உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், நியாயமா உங்களை மீறி நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கவே கூடாது. ஆனா வந்துருச்சு. அதனாலதான் அன்னைக்கு நான் கோவப்பட்டு உங்க மேல இருந்த நம்பிக்கையை இழந்து ஆதங்கத்துல அப்படி நடந்துகிட்டேன். இப்போ திரும்பவும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க. அது தயவு செஞ்சு பொய்யாக்கிடாதீங்க. நம்ம பொண்ணு கையலுக்காக சக்தி முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் வெற்றி அடையணும். நம்ம பொண்ணு தப்பானவ இல்ல, அவ மேல விழுந்ததெல்லாம் ஒரு பொய்யான பழிதாங்கிறத இந்த ஊர் உலகத்துக்கே நிரூபிச்சு நம்ம பொண்ணு தலை நிமிர்ந்து நடக்கணும்.